வெல் டன். குயிக் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக நம்மளுடைய பேராகிராஃப் ஸ்டைலிங்லாம் மாற்றிக்கிறதுன்றதை பார்த்தோம். டைட்டில்லாம் எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அதை ஈஸியாக ஸ்டைலிங் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்னால் என்ன, கலர் தீம்ஸை மட்டும் எப்படி மாற்றுறது, ஃபாண்ட்ஸை மட்டும் எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் வேர்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஃபாண்ட்டை மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா கலராக ஃபாண்ட்டாக ஸ்டைலான்னு இருக்குது. இப்போ நான் ஃபாண்ட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள். ஸோ ப்ரீ டிஃபைன்டாக செட் ஆஃப் ஃபாண்ட்ஸை ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணோம்னா இம்மீடியட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில், சப்டைட்டில் எல்லாமே ஃபாண்ட்டு வந்து மாறிடும். நம்ம உக்காந்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக நிறைய விஷயங்களை ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டு ஸ்டைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணுமோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே செகண்டில் பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை கலர் பேட்டர்ன் எனக்கு மாற்றணும், எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வேண்டாம், இந்த மாதிரி மாற்றணும்னா கலர் பேட்டர்ன் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு க்ரீன் ஸ்டைல் வேணும், இந்த க்ரீன் ஸ்டைல் வேணும்னா இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ க்ரீன் ஸ்டைல் அப்ளை ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கலர் பேட்டர்னை நம்ம மாற்றிக்கலாம். இல்லைன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம ஓவரால் என்டையர் திங்கையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேர்ட் 2010 ஃபார்மெட்டு. இதே பாருங்கள் வேர்ட் 2003 ஃபார்மெட்டு அப்படின்னா கலர் எதுவுமே கிடையாது அதில். அப்படியே உடனே அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு எந்த மாதிரி ஸ்டைல் அப்ளை பண்ணுமோ அந்த ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலரோ இல்லை ஃபாண்ட்டோ எது வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரே செகண்டில் எல்லாம் மாறிடுச்சு. இல்லை மறுபடியும் எனக்கு வேண்டாம் 2010 ஃபார்மெட்லேயே மாற்றிக்கிறேன்னா 2010 ஃபார்மெட்டில் அப்படி மாற்றிக்கலாம். அதில் பர்டிகுலர் ஃபாண்ட்டு எனக்கு வேண்டாம், இந்த ஃபார்மெட் வேண்டாம் அப்படின்னா நான் புக்மேன் ஓல்டு ஸ்டைலில் போகிறேன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரே செகண்டில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ டைப் அடிக்கும் போது மட்டும் நீங்கள் தேவையில்லாமல் என்டர் கீ அங்கங்கே டைப் அடிக்கவே கூடாது. ஒரு பேரா டைப் அடிச்சோன்னா டைப் அடிச்சுட்டே இருக்கணும், என்டர் அடிக்கணும். டைட்டில் முடிஞ்சதா டைப் அடிக்கணும், என்டர் அடிக்கணும். அது எல்லாத்தையும் எங்கே பண்ணலான்னா இந்த மாதிரி டிராஃப்ட் மோட்லேயே பண்ணலாம். இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் லே அவுட் மோடுன்னு அவுட்லைன் மோடுன்னு சொல்லுவாங்க. இதில் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் மெயின் டைட்டில், இது ஒரு டைட்டில், அதுக்கப்புறம் இது ஒரு டைட்டில், அதுக்குள்ளார வர பேராகிராஃபு இந்த மாதிரி வருது. ஸோ ஃபைனலாக பிரிண்ட் லேஅவுட்டில் வந்தோம் அப்படின்னோம்னா எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா இங்கே எப்படி இருக்கோ இதே மாதிரியே நமக்கு பிரிண்ட் அவுட் வரும். ஸோ இப்போ வேர்டில் எப்படி வெரி ஈஸியாக ஸ்டைல் செட்டை மாற்றுறது, கலரை மட்டும் எப்படி மாற்றுறது, ஃபாண்ட்டை எப்படி மாற்றிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உட்காந்து ஒவ்வொரு பேராகிராஃபுக்காக ஃபாண்ட்டெல்லாம் மாற்றாதீங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ஏற்கனவே சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் பண்ணி எல்லா ஃபாண்ட்டு எப்படியெல்லாம் இருந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமோ, அது கண்ணுக்கு ப்ளீஸிங்காக இருக்குமோ, அந்த மாதிரி என்ன சைஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அவன் செட் பண்ணியிருக்கான். நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு மாற்ற வேண்டிய கண்டிப்பாக அவசியம் கிடையாது. தேங்க்யூ.